அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பாலஸ்தீனத்தின் மண்ணில் சாதாரண மக்கள், குறிப்பாக ஏழைகள் பட்டு வரும் துன்பங்கள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை. இஸ்ரேல் படைகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள், உணவு, தண்ணீர், மருந்து போன்ற அடிப்படை தேவைகள் கூட மறுக்கப்படும் நிலை, காசாவிலும் மேற்கு கரையிலும் மக்கள் எதிர்கொள்ளும் வேதனைகள், இவை அனைத்தும் உலகின் மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றன. 2023 அக்டோபர் 7 முதல் ஹமாஸின் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் காசாவில் நடத்தும் இராணுவ நடவடிக்கைகள் 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களின் உயிர்களை பறித்துள்ளன. இதில் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் ஆவர். ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமை அமைப்புகளும் இதை மனிதாபிமான பேரழிவாக விவரிக்கின்றன. காசாவில் உள்ள 90 விழுக்காடு வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகள், பள்ளிகள், அகதிகள் முகாம்கள் ஆகியவை குண்டுவீசி அழிக்கப்பட்டுள்ளன. ரஃபா, கான் யூனிஸ், காசா நகரம் போன்ற பகுதிகளில் இஸ்ரேல் படைகள் மனிதாபிமான மண்டலம் என்ற பெயரில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் உண்மையில் மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர வைப்பதன் ஒரு பகுதியாகும். இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த பேரழிவுகளுக்கு மத்தியில் ஒரு பாலஸ்தீன இளைஞனின் துணிச்சல் நம்மை எழுப்புகிறது. இஸ்ரேல் இராணுவ வாகனங்களை நோக்கி கல் எறியும் அவனது செயல் ஒரு தனிநபரின் எதிர்ப்பு மட்டுமல்ல, அது ஒரு மக்களின் அடங்காத சுயமரியாதையின், அநீதிக்கு எதிரான போராட்டத்தின் சின்னமாகும். அவனது இதயத்தில் அல்லாஹ்வின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையும், தனது பிறந்த மண்ணின் மீதான அன்பும், நீதிக்காக உள்ள தீவிர ஆசையும் நிரம்பியுள்ளன. இந்த இளைஞனைப் போலவே பாலஸ்தீன மக்கள் துன்பங்களுக்கிடையிலும் தங்கள் உரிமைகளுக்காக போராடுகின்றனர். அவர்கள் கற்களாலும் பிரார்த்தனைகளாலும் குரல் எழுப்பியும் எதிர்க்கின்றனர். ஆனால் இந்த போராட்டம் தனித்து நிற்பது அல்ல. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பாலஸ்தீனத்தின் நீதிக்காக குரல் கொடுக்கின்றனர். இருப்பினும் வலிமையான நாடுகளின் மௌனமும் இஸ்ரேலின் தாக்குதல்களை நியாயப்படுத்தும் நிலைப்பாடுகளும் பாலஸ்தீன மக்களை மேலும் தனிமைப்படுத்துகின்றன. இந்த நிலையில் நம்மால் என்ன செய்ய முடியும்? முதலாவதாக, பாலஸ்தீனத்தின் உண்மையான நிலையை உலகிற்கு எடுத்துரைக்க வேண்டும். அவர்களின் துன்பங்கள், அவர்களின் துணிச்சல், அவர்களின் எதிர்ப்பு இவை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மனித உரிமை அமைப்புகளை ஆதரிக்க வேண்டும். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடைய உதவ வேண்டும். மிக முக்கியமாக நீதிக்கும் அமைதிக்கும் வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். பாலஸ்தீனம் ஒரு நாள் சுதந்திரமடையும். அங்கு மக்கள் பயமின்றி, துன்பமின்றி வாழ்வார்கள். அந்த நாள் வரை ஒவ்வொரு கல் எறியும் இளைஞனும், ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு குரலும் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாலஸ்தீன மக்களுக்கு அமைதியையும் வெற்றியையும் வழங்கட்டும். ஆமீன்.